வணக்கம். நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளின் இந்த பகுதியை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னும் ஒரு வாரத்தில் வீடு திரும்புவார் என அவருக்கு சிகிச்சை அளித்த லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல் தெரிவித்துள்ளார். லண்டனில் உள்ள செயின்ட் தாமஸ் மருத்துவமனையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த ரிச்சர்ட் பேலை பிரிட்டன் வாழ் தமிழர்கள் சந்தித்து பேசினர். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்ததற்காக பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஜெயலலிதா மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள அன்பு தம்மை நெகிழ வைப்பதாக மருத்துவர் ரிச்சர்ட் பேல் தெரிவித்தார். I have learned how important she is to you all, and she's a remarkable lady, and it's a great privilege to be asked to help with her care. So for me it's been a great honour. Lovely. Well, as I say, I'm struck by just the depth of love that people have for her, and as I say, she's a remarkable lady, so I can understand why you're also dedicated. முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பேலை சந்தித்த தமிழர்களில் ஒருவரான துரைக்கண்ணன் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். லண்டனில் வாழும் தமிழர்கள் சார்பாக நானும் என்னுடைய நண்பர் அப்பு, நண்பர் கார்த்தி மற்றும் இங்கே வாழும் அனைத்து தமிழ் சமுதாயத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தொடர் சிகிச்சை அளித்து இன்று ஆரோக்கியமான நிலைமைக்கு அம்மாவை கொண்டு வந்திருக்கும் ப்ரொஃபசர் டாக்டர் ரிச்சர்ட் பேலை சந்திக்க இங்கு வந்தோம். அவர் எங்களுடைய வாழ்த்துக்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டார். அம்மா விரைவில் நலம் பெற்று இப்போது பூர்ண நலத்துடன் இருக்கிறார் என்றும் விரைவில் நலம் பெற்று இல்லம் திரும்பி புதிய பொலிவுடனும் உத்வேகத்துடன் தமிழ்நாடு மக்களுக்கு தன்னுடைய கடமையை ஆற்றுவார் என்று மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அநேகமாக அடுத்த வாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லம் திரும்பி தன்னுடைய பணிகளை தமிழக மக்களுக்காக கடமையாற்ற தொடங்குவார் என்று எதிர்பார்க்கின்றோம். நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா 100 ரூபா வச்சிருக்க மட்டும்தான் பணக்காரன். அதிகாரிங்க பண்ணுற தப்புனால எங்களை மாதிரி நடுத்தர மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க. வீடு வாசல்லாம் விட்டு வந்து இந்த மாதிரி நடு ரோட்டில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இது கேட்கறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சாப்பிட போகிறோம், அதுவும் சில்லறை எல்லாம் அமுச்சு விட்றாங்க. கேட்கும் போதே 500 கிளம்பா கையில் 500 ரூபா இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு வேலை இல்லை. பெட்ரோல் போட டீசல் போட இப்போ போய் பெட்ரோல் போடுறவங்க மாற்ற மாட்டாங்க. 100 ரூபா எடுத்துக்கிட்டு 400 ரூபா தாங்க தர மாட்டாங்க. 500 1000 வாங்கிக்கல, அதனால ஆளுக்கு ஒரு காஃபி சாப்பிட்டு போகிறோம். இருக்குது 500 ரூபா. அப்போ நாங்களாம் அன்னாடு கூலிக்காரங்க, நாங்கள் எப்படி இது பண்ணுறது? இருக்கிற காசையே மாற்றி கொடுத்தா தான் இப்போ நாங்களே இங்கே பஸ்ஸுக்கு காசு கொடுக்கலாம் போல. 1000 ரூபா தலை 500 ரூபா தலை கொடுக்குறாங்க. நான் சில்லறைக்கு எங்கே போவேன்? இந்த மாதிரி 500 ரூபா பஸ்ஸில் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என் டேங்கில் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிக்காது. நான் மறுபடியும் எப்படி போட்டு பெட்ரோல் போட்டணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை, அதனால தான் பிரச்சனை. பஸ்ஸுக்கு எப்படி போகிறதுனே தெரியல, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. 500 1000 தலை தான் வச்சுருக்கேன். நான் இப்போ ரிட்டர்ன் போகும்போது என்ன பண்ண முடியும்? 500 ரூபா சம்பாதிக்கிறப்ப நாங்கள் எப்படி போய் மாற்ற முடியும்? இப்போ என்கிட்ட சில்லறை இல்லை, அவங்க கோவப்பட்டு போகிறாங்க. திருப்பி போன ஊருக்கு டிக்கெட் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்கிறது. இருக்கிற பணத்தை வந்து முடக்க பார்க்குறாங்க. முதல் எங்களுக்கு தான் பாதிக்குது. ஏன்னா பப்ளிக் சர்வீஸ் நாங்கள் தான் பண்ணுறோம். அம்மா வீட்டுக்கு போனாலும் 1 ரூபா தேவைப்படுது. அந்த 1 ரூபா கூட இல்லை, அந்த 500 நோட்டு தவிர வேறு எதுவுமே இல்லை. 100 ரூபாய் நோட்டு இவ்வளோதான் வச்சுக்கிறோம். நாங்கள் எப்படி பழிக்கிறது? 3 நாளைக்கு எப்படி சாப்பிட்றது? சில்லறை இல்லாத நிலையில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்வதை தவிர வேறு வழியில்லை என ரயில் பயணிகள் தெரிவித்துள்ளனர். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்ட நிலையில் ரயில் நிலையங்களில் இந்த நோட்டுகளை அளிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பயணச்சீட்டை எடுக்க வரும் பயணிகள் பெரும்பாலும் 500, 1000 ரூபாய் தாள்கள் கொண்டு வந்து வண்ணம் உள்ளனர். இதன் காரணமாக மீதி தொகையை அளிக்க முடியாத நிலையில் பயணச்சீட்டு வழங்கும் ஊழியர்கள் தவிக்கும் சூழல் காணப்படுகிறது. 500 ரூபாய் 610 ரூபாய் எடுத்துன்னு வந்தோம். டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் சரியாக போச்சு. தாம்பரம் வரையும் போகிறோம். இப்போ 500 ரூபாய் மட்டும்தான் கையில் இருக்குது. 5 ரூபாய் சில்லறை வச்சுருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே கேட்டால் டிக்கெட்டில் சில்லறை இல்லை, திருத்தல்லையும் சொன்னாங்க, இங்கேயும் சொல்கிறாங்க. வெளியூரிலிருந்து வந்த பயணிகள் பலர் தங்களுக்கு இந்த தகவல் காலையில் தான் தெரிய வந்ததாகவும் பயணச்சீட்டு பெற 100 ரூபாய் தாள்கள் இல்லாததன் காரணமாக தாங்கள் அடுத்து என்ன செய்வதென்றே தெரியாமல் தவிப்பதாக கவலை தெரிவித்தனர். இதை வச்சு என்ன செய்ய சொல்லுங்க? இது யாருக்கு இதெல்லாம் காரணம்? என்ன காரணம்? எத்தனை பேர் பப்ளிக்கெல்லாம் அவ்வளோ இதாகிறாங்க? என்ன கவர்மெண்ட் இது? கவர்மெண்ட்டாக என்ன இது? கஷ்டப்பட்ட காசுக்கு திருப்பி சாப்பிட்லான்னா பசி எடுக்குது. போய் ஹோட்டலில் போய் கேட்டால் சேஞ்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க. டிக்கெட்டு வந்து கேட்டால் டிக்கெட்டு சேஞ்ச் இல்லைன்றாங்க. நாங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள்? நான் வித்தவுட் ஜெர்னி பண்ண போகிறேன். என்ன யாருனாலும் பிடிச்சா இதுதான் சொல்ல போகிறேன். லண்டன் டாக்டரின் பேட்டி குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம்.
ஐயா, லண்டன் டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து வீடு திரும்புவார் அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உலக புகழ்பெற்ற ஒரு இன்டென்சிவிஸ்ட் ஆகிய டாக்டர் பீல் அவர்கள் இந்த கருத்து சொல்லியிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருடைய நெஞ்சிலும் பால் வார்த்து இருக்கிறது. இன்பத்தேன் வந்து பாயுது காலநிலை மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க அவர் சொல்லி இருக்கிறது. அவரு நார்மலா மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட், வெகு வெகு சில சொற்கள் சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இங்க இருந்த பல நாட்கள்ல நாங்க அவர் கூட பழகினப்போ அந்த அளவுக்கு ஒரு வார்த்தை கூட தேவையற்று சொல்லாத ஒரு மனிதர். அவர் இந்த மாதிரி பேட்டி கொடுத்திருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைவரும் அந்த நாளை எதிர்பார்த்து வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறோம். அம்மாவோட வழிநடத்துதல் அமைச்சரவைக்கும் மட்டுமல்ல, கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல, அனைத்து தமிழ் நல்லுறங்களுக்குமே தேவைப்படுதுன்றது எல்லாருடைய கருத்து. இத்தனை பேர் அவங்களுக்காக இதயம் ஐயா, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்னும் ஒரு வாரத்துல வீடு திரும்புவார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. குறிப்பாக தொண்டர்கள் இதை குறித்து என்ன சொல்கிறார்கள்? இல்ல, ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்கம்மா. இப்ப ஒவ்வொரு தொண்டர்களும் நாங்க இப்ப திருப்பரங்குன்றத்துல பிரச்சாரத்துல இருக்கோம். தொண்டர்கள் மட்டும் இல்ல, கட்சி கடந்த, கட்சியில் அடிப்படை இல்லாத பல பொதுமக்கள் அவங்க ரொம்ப இயற்கையா அம்மா வந்துடணும், அம்மா சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்றதை கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா. ஐயா, இணைப்புல வந்து உங்களுடைய தகவலை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்ததாக CR சரஸ்வதி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் அம்மா. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்னும் ஒரு வாரத்துல வீடு திரும்ப இருக்கிறார். இதை குறித்து லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. உண்மையிலே நாங்க ஃபர்ஸ்டே சொல்றோம், டாக்டர்ஸ் எல்லாருக்குமே எங்க மனமார்ந்த நன்றியை சொன்னோம். அதே மாதிரி ரிச்சர்ட் அவர்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அவர் வந்து வெளியில இருக்க கட்சிக்காரங்களா பார்த்துட்டு அப்படியே போயிட்டாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கல ஒரு முதலமைச்சருக்கு இவ்வளவு அன்புள்ள பாசமுள்ள தொண்டர்களும் மக்களும் இருப்பாங்கிறத அவர் கூட எதிர்பார்க்கல. 2வது 3வதெல்லாம் வரும்போது அந்த கிரௌடு, அங்க நடக்கிற பிரார்த்தனைகள், அது மட்டும் இல்ல உலகம் பூரா நடக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் கேள்விப்பட்டு அவர் எப்போ வந்தாலும் தொண்டர்களை பார்த்து வெள்ளைக்கவங்களை பார்த்து சிரிச்சு கையாட்டிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா எங்களெல்லாம் பார்த்துட்டு போவார். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பிரமிச்சு போனார் தான் சொல்லணும். அப்படி மக்கள் வந்து அம்மா மேல வச்சுள்ள பாசம். அதே மாதிரி நம்ம அப்போலோ சேர்மன் PC ரெட்டி அவர்களும் கிளியரா சொன்னாங்க, டாக்டர்ஸ்னுடைய மருத்துவம் மட்டும் அல்லாது மக்களுடைய பிரார்த்தனை, அனைவருடைய பிரார்த்தனை, அனைத்து மதத்தினருடைய பிரார்த்தனை இன்றைக்கு பரிபூர்ணமா அம்மா குணமாயிருக்காங்கன்னு. அதே வேளையில நாங்க உண்மையிலே டாக்டர் ரிச்சர்ட் அவர்களுக்கும் அப்போலோ டாக்டர்ஸ்க்கும் டாக்டர் PC ரெட்டிக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப கேர் எடுத்தாங்க அம்மாவுக்கு, நல்ல கேர் எடுத்து இன்னைக்கு அம்மா பரிபூர்ணமா நல்லா ஆயிட்டாங்க. மிக விரைவில் வீட்டுக்கு வந்துருவாங்க மக்கள் பணி செய்ய. உண்மையிலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்துல ஆண்டவனுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இணைப்புல வந்து தகவலை பகிர்ந்ததுக்கு நன்றி அம்மா. இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது.